அக்கா இது என்ன முதல் தடவையா இந்த சிண்டு இந்த மாதிரி பண்றதே? ஏன்க்கா இந்த சிண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? என்ன மாலா பண்ண சொல்ற? பபிள் கன்னை வச்சு விளையாட வேண்டாம் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். எங்க கேக்குறாங்க? நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கேட்க மாட்டாங்கக்கா. பேசாம சிண்டுவை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டேயே விட்டுட்டு வந்துருங்கக்கா. அவங்க அம்மா கிட்ட இருந்தாதான் அவன் சரிப்பட்டு வருவான். என்ன மாலா நீ இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி சொல்றையே? அவன் பண்டி கூட தான் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆண்டி என்ன ஆண்டி நீங்க எங்களையே தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? நான்சி தான் அவன் மேல பபிள்ஸ் அடிக்க சொன்னா, நீங்க கேட்டு பாருங்க ஆண்டி. பாத்தீங்களாக்கா, காலையில 10 மணில இருந்து அந்த பொண்ணு அமைதியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. கேட்டா அவ மேல தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. யாரையும் இந்த பசங்க படிக்க விடுறதே இல்லக்கா. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க தான்க்கா வீடு மாதிரி போக வேண்டியது இருக்கும். சரி சரி நீ டென்ஷன் ஆகாத மாலா. உனக்கு வேற ஏற்கனவே காலில் அடிபட்டிருக்கு. அவங்க அம்மா வந்து அவனை அடுத்த வருஷம் கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான்சி அக்கா பண்ண தப்புக்கு என்ன கொண்டு போய் ஊர்ல விட போறீங்களா? இருங்க இருங்க, இப்ப உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. நான்சி அக்கா இது எல்லாம் உங்களாலதான் வந்துச்சு. இருங்க இருங்க, நான் போய் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட நான் எப்பவுமே பேச மாட்டேன்க்கா. அம்மா பாருங்க, சிண்டு அங்க கோச்சிட்டு போயிட்டு இருக்கான். விடுடா, அவன் கோச்சிட்டு எங்க போக போறான்? அவன் இந்த மாதிரி குறும்பு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண சொல்ற? சொல்லு பார்க்கலாம். அவங்க அம்மா வேற ஃபோன் பண்ணி சிண்டுவை கொண்டு வந்து ஊர்ல விடுன்னு சொல்லிட்டே இருக்கா. அம்மா நீங்களும் ஏமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான்சி இப்ப நீ வாய் திறந்து சொல்ல போறியா இல்லையா? நீ தானே அடிக்க சொன்ன நான்சி. இதுக்கு தான் நான் அப்பவே பண்டி அண்ணா கிட்ட சொன்னேன், நான்சி அக்காவை நம்ப வேண்டான்னு. பண்டி அண்ணா எங்க என் பேச்ச கேட்கிறாரு? இப்ப பாருங்க, நான்சி அக்கா வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா என்னையே தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. டே சிண்டு, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை கொண்டு போய் ஊர்ல எல்லாம் விட மாட்டேன். இங்க வாடா, நான் சும்மா தாண்டா சொன்னேன். பெரியமா நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க அவங்க பேச்சு கேட்டு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் பெரியமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு மேல யாரு வந்து என்கிட்ட சாரி கேட்டாலும் சரி, நான் இந்த நான்சி அக்கா கிட்ட பேசவே மாட்டேன், அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 பலூன் வச்சாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சிண்டு அண்ணா என்னண்ணா இது பலூன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீளமா ஊதி என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம் எங்க சிண்டு அண்ணா பேசாம தான் இருந்தாங்க. நான்சி அக்கா தான் பபிள் கன்னை வச்சு என் மேல பபிள்ஸ் அடின்னு சொன்னாங்க. இப்ப வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. சோட்டு பாப்பா நீ கவலைப்படாத. நான்சி அக்கா இப்ப அவங்க வாயாலேயே உண்மையை சொல்லுவாங்க பாரு. அது வரைக்கும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் பலூன்ஸ் இருந்தா எடுத்துட்டு வந்து குடு சோட்டு பாப்பா. ஓகேண்ணா, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பலூன்ஸையும் கொண்டு வந்து கொடுக்குறேன். நல்லா நீளமா ஊதி 2 வீட்டுக்கு நடுவுல வச்சுட்டோம்னா நான்சி அக்காவால இந்த பக்கம் வரவே முடியாது. அதுக்கப்புறம் நம்மளும் அந்த பக்கம் போக தேவையில்லை. 2 வீட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு பெரிய செவரு கட்டிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். ச்சே, கோவத்துல இது வேற சரியாவே வரமாட்டேங்குதே. உடஞ்சு போகுது. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த எல்லா பலூன்ஸையும் ஊதி 2 வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய காம்பவுண்ட் செவரா கட்டி வைக்க போறேன். இனிமேல் நான்சி அக்கா இந்த பக்கம் வரவே கூடாது. நானும் பண்டி அண்ணாவும் அந்த பக்கம் போகவே மாட்டோம். எல்லாம் இந்த பண்டி அண்ணாவை சொல்லணும். நான்சி அக்காவை நம்பாதீங்கன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் நான்சி நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. எல்லா பலூனையும் எடுத்து இங்க வைக்க போறேன். போன தடவை கட்டின மாதிரி சின்ன காம்பவுண்ட் வாலா கட்டினா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருவாங்க. இந்த டைம் நல்லா பெருசா கட்ட போறேன். அந்த பக்கம் இருந்து பார்த்தா கூட இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரி நல்லா பெருசா கட்ட போறேன். இல்லாட்டி அப்படியே 2 நாள் பேசி ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. ஹே சிண்டு, அங்க ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க சிண்டு? பலூன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு. லில்லி அக்கா, இனிமேல் நான்சி அக்கா வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி பெரிய காம்பவுண்ட் செவர் இருக்கும்க்கா. அவங்களால இந்த பக்கம் வரவே முடியாது. நீங்க வேணா வந்துக்கலாம். நான்சி அக்கா ஃபேமிலி இந்த பக்கம் வராத மாதிரி 2 வீட்டுக்கும் நடுவுல நல்ல பெரிய காம்பவுண்ட் செவரா கட்ட போறேன். மை காட் ரோஸ், சிண்டு சொன்னப்ப நான் நம்பவே இல்ல. அங்க பாரு 2 வீட்டுக்கு நடுவுல அவன் எவ்வளவு பெரிய காம்பவுண்ட் கட்டிட்டான்னு. ஓ மை காட், தட்ஸ் ரைட் லில்லி. பட் பண்டி மாமும் அந்த பக்கம் தானே நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ சிண்டு அண்ணா, கண்டிப்பா பெரியமாவும் பண்டி அண்ணாவும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கண்ணா. அவங்க கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்ல போறாங்க. சோட்டு பாப்பா, பண்டி அண்ணா கண்டிப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. நீ வேணா பாரு. இதுல இந்த 2 வீட்டுக்கும் நடுவுல நான் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் பண்டி அண்ணாவையும் பெரியமாவையும் அந்த வீட்டுல இருந்து இங்க வர சொல்ல போறேன். நான்சி அக்கா போய் சொல்லிட்டு அவங்க அம்மா என்னடானா என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பண்டி அண்ணா, பெரியமா, நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல சீக்கிரமா இந்த பக்கம் வாங்க. 2 வீட்டுக்கு நடுவுல நான் காம்பவுண்ட் கட்ட போறேன். டே சிண்டு, என்னடா இது? ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு பார்த்தா உண்மையாவே 2 வீட்டுக்கு நடுவுல கட்ட போறியா? அம்மா கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்கம்மா. இங்க வந்து பாருங்க சிண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. டேய், நான்சி கிட்ட சொல்லி நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். நீ அவளை விட்டுருடா. மாலா நீ ஒரு நிமிஷம் படுத்துட்டு இரு மாலா. அங்கே இந்த 2 பசங்களும் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். டே சிண்டு பண்டி, 2 பேரும் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னடா சிண்டு இது? இதெல்லாத்தையும் தூக்கி போடு. 2 வீட்டுக்கு நடுவில் என்ன பண்ண போற? பெரியமா, என்ன பெரியமா, நான்சி அக்கா போய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அதை கேட்டு என்ன ஹாஸ்டல்ல விடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நீங்க எனக்கு பெரியமாவா இல்ல நான்சி அக்காக்கு பெரியமாவா? ரெண்டு வீட்டுக்கு நடுவுல நான் காம்பவுண்ட் செவர் கட்ட தான் போறேன். நான்சி அக்கா அவங்க வாயாலேயே உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இதை எடுக்க போறதில்ல. டே சிண்டு, நான் உன்னை நம்புறேன்டா, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதடா. டே பண்டி, நீயாவது அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுடா. என்னடா இது, மாலா வேற அங்க கால் உடஞ்சு போய் படுத்துட்டு இருக்கா. இந்த நேரம் போய் இந்த மாதிரி பண்ணலாமா? அம்மா, எனக்கே நான்சி மேல கொஞ்சம் கோவமாதாமா வருது. அவங்க அம்மா எப்பவுமே எங்க ரெண்டு பேர்த்ததாமா தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே நான்சி சொன்ன பொய்யால தான் வந்துச்சு. நீங்க பேசாம இருங்க. இப்படி எல்லாம் பண்ணாதான் நான்சி அவ வாயாலேயே உண்மையை சொல்லுவா. டே சிண்டு, நல்லா வெளியில தள்ளி வைடா, அப்பதான் நல்லா பெருசா இருக்கும். ஐயோ பெரியமா, அந்த பக்கம் இருந்து பார்த்தா கூட இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவ்வளோ ஹைட்டா இருக்கு பெரியமா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நான்சி பொண்ணு வேற தேவையில்லாம பொய் சொல்லி இப்ப அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்கடா. பெரியமா, நான் சொல்ற வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பா நான்சி அக்கா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் பேசக்கூடாது, சரியா? அந்த பக்கம் போகவும் கூடாது, அவங்களும் இங்க வரக்கூடாது. அப்படி இல்லைன்னா நான் கோச்சிட்டு எங்க ஊருக்கே போயிருவேன் பெரியமா. என்னடா பண்டி இவன் இவ்வளோ கோவப்படுறான்? ஐயோ போச்சு. அம்மா அம்மா, நீங்க சிண்டுவை திட்டினதால சிண்டு பாருங்க ரெண்டு வீட்டுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் கட்டிட்டான்னு. ஏம்மா நீங்க அவனை திட்டி ஹாஸ்டலுக்கெல்லாம் போக சொல்றீங்க? உங்க மேலதாம்மா தப்பு இருக்கு. ஏண்டி, நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாண்டதுல நான் நடக்க முடியாம படுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சிண்டு பையன் இப்படியெல்லாம் குறும்பு பண்றதுனால தான் அவங்க பெரியமா கிட்ட சொல்லி அவனை ஹாஸ்டல்ல சேர்த்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பேசாம இரு. அது சரிம்மா, இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் செவர் கட்டினா நம்ம எப்படிமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியும்? லில்லி, பாத்தையா? நான்சி சொன்ன பொய்யால எங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் நல்ல பிரச்சனை வந்துருச்சுப்பா. இந்த சிண்டு வேற ரொம்ப கோவமா இருக்கான். எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. நான்சி எதுக்கு தேவையில்லாம போய் சொன்னா? அவ தானே பபிள் கன் எடுத்து அவன் மேல அடிக்க சொன்னா. அவங்க அம்மா வந்து கேட்ட உடனே நாங்க தான் அவ படிக்கிறது டிஸ்டர்ப் பண்றோம்னு சொல்லிட்டான். என்ன டாக்டர் இது? இங்கே தானே அந்த பேஷண்ட்டோட வீடு இருந்துச்சு. இப்போ அந்த பக்கம் போக முடியாத மாதிரி ஏதோ பெரிய காம்பவுண்ட் வால் இருக்க மாதிரி இருக்கே. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். மை காட், இவங்க அந்த டாக்டர் ஆண்டி தானே? எனக்கு தெரிஞ்சு அவங்க நான்சி மாமா ட்ரீட் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பண்டி பண்டி, அந்த பக்கம் தானே நான்சியோட வீடு இருக்கு. அவங்க அம்மாவுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணி நீ தானே வர சொன்ன. இப்போ எப்படி அந்த பக்கம் போக முடியும்? டாக்டர் ஆண்டி, இது எங்க இடம் தான், அதனால நாங்க அந்த பக்கம் போக முடியாத மாதிரி காம்பவுண்ட் செவர் கட்டிட்டோம். நீங்க வேணும்னா ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தி அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம். நாங்க எங்க இடத்துல தான் ஆண்டி காம்பவுண்ட் செவர் கட்டியிருக்கோம். மை காட், ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் நினைக்கிறேன். ரெண்டு வீட்டுக்கு நடுவில் காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க. 5 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் என்னால் சுற்றி போக முடியாதுப்பா. எனக்கு ஆல்ரெடி கிளினிக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டாக்டர் ஆண்டி, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க எங்க இடத்துல தான் காம்பவுண்ட் செவர் கட்டியிருக்கோம். டேய் சிண்டு, உங்க இடத்துல காம்பவுண்ட் செவர் கட்டினா அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எப்படிடா வர முடியும்? இப்போ அதை எடுக்க போறியா நீ இல்லையா? நான்சி அக்கா, நீங்க மறந்துட்டீங்களா? இது எல்லாமே எங்களோட இடம் தான். நாங்க எங்க இடத்துல தான் கட்டியிருக்கோம். உங்க இடத்துல ஒன்றும் கட்டல, சரியா? நீங்களே ரொம்ப பொய் பேசுறீங்க. நீங்க எதுக்குக்கா என்ன வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க? என்னடா இது, ஏதோ கார் வந்து நின்ன மாதிரி இருக்கே. டாக்டர் கார் வந்திருக்கும் போல இருக்கே. அடடா, நான்சியோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் வேற இந்த காம்பவுண்ட் செவரை கட்டி வச்சிருக்கீங்க. இப்போ எடுக்க போறீங்களா இல்லையாடா நீங்க? அம்மா, அவங்க கிட்ட சிண்டு ஆல்ரெடி சொல்லிட்டா 5 கிலோமீட்டர் சுத்தி தான் வரணும்னு. என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா, சிண்டு கிட்ட பேசிக்கோங்க. டாக்டர், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நான்சியோட அம்மாவுக்கு தான் காலில் அடிபட்டிருக்கு. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் என் பசங்க கிட்ட பேசிட்டு வரேன். ஏண்டா இப்போ எடுக்க போறீங்களா இல்லையா? என்ன பெரியமா நீங்க? நான்சி அக்கா அவங்க அம்மாக்கு தானே காலில் அடிபட்டிருக்கு. வேணும்னா அந்த அக்கா வந்து உண்மையை சொல்லி இந்த காம்பவுண்ட் செவரை எடுக்க சொல்லட்டும், அதுக்கப்புறமா நான் எடுக்கிறேன். ஏ நான்சி, பண்டியும் சிண்டுவும் இவ்வளோ தடவை சொல்றாங்கன்னா எனக்கு என்னமோ உண்மையிலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ தான் பொய் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான்சி. நீ பொய் சொல்லியிருந்தீன்னா உங்க அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்லி நீயா சாரி கேட்டுரு. இல்லாட்டி அவங்க 2 பேரும் எப்பவுமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க நான்சி. ஐயோ, நான் வேற எங்க அம்மாக்கு பயந்துட்டு போய் சொல்லிட்டேனே. டே சிண்டு, இருடா, நானே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேம்மா. அவங்க 2 பேரும் பபிள் கன்னை எடுத்து என் மேல அடிக்கலம்மா. நான் தான் என் மேல அடிங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தாம்மா அடிச்சாங்க. அடி பாவி, அப்படின்னா அந்த சிண்டு பையன் சொன்னது உண்மைதானா? நீ தான் அவங்களை அடிக்க சொன்னையா? இது தெரியாம அவனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுங்க அது இதுன்னு ரொம்ப ரூடா பேசிட்டனே. அவனை போய் கூப்பிட்டு வாடி. டே சிண்டு, எங்க அம்மா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்டா. எங்க அம்மா உன்னை கூப்பிடுறாங்கடா. என்ன ஆண்டி, என்ன கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம் ஆண்டி, சீக்கிரம் சொல்லுங்க. டே சிண்டு, உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை திட்டிட்டேன்டா. இவ படிக்கிறா, நீங்க வெளியில வந்து உட்காந்துட்டு உங்களை பபிள்ஸ் வச்சு அடிக்க சொன்னாளா? உன்னை திட்டினதுக்கு ரொம்ப சாரிடா. டாக்டர் ஆண்டி, இருங்க இருங்க, இந்த காம்பவுண்ட நகர்த்திடுறேன். நீங்க இந்த வழியாவே உள்ள போலாம். அம்மா, சிண்டு அந்த காம்பவுண்ட எடுத்துட்டாம்மா. இப்ப டாக்டர் வந்துருவாங்கம்மா. ஒரு வழியா இவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சுமா? கால் சுத்தமாக நகர்த்தவே முடியலையா?
எப்படி அடிபட்டுச்சு உங்களுக்கு? டாக்டர், இந்த பசங்கள்லாம் இந்த சோப்பு தண்ணியை ஊற்றி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க டாக்டர். அது ஸ்டெப்ஸ் மேலே இருந்தது தெரியாமல் வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன். காலை சுத்தமாக நகர்த்தவே முடியல டாக்டர். ஓ, ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டீங்களா? இருங்க இருங்க, செக் பண்ணி பார்க்குறேன். அது அந்த ஸ்டெப்ஸில் அடிபட்டுச்சுன்னா ரொம்ப வீக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்து பீட் பண்ணுறேன். எங்கே உங்களுக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லுங்கள். பாதத்தில் அடிக்கிறனே உங்களுக்கு பெயினாக இருக்கா? இல்லை டாக்டர், எனக்கு அவ்வளவா பெயினாக இல்லை. லைட்டாக வலிக்குது டாக்டர், லைட்டாக வலிக்குது. இன்னும் கொஞ்சம். அப்பா, வலி உயிர் போகுது டாக்டர். அடிக்காதீங்க அடிக்காதீங்க, போதும் டாக்டர். ஐயோ அம்மா, வலி உயிர் போகுது டாக்டர். அடிச்சு பார்த்தாதானமா எங்க வலி இருக்குன்னு தெரியும். இங்க வலி இருக்கா? இல்ல டாக்டர், இந்த காலில் சுத்தமா வலி இல்லை டாக்டர். ஓகேம்மா, விழுந்ததுல ரைட் லெக்ல வந்து ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரைட் லெக் நல்லா வீங்கி இருக்கு. உள்ள எதுவும் ஃப்ராக்சர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த வீக்கம் சரியாகிறதுக்கு மட்டும் நான் மெடிசன் போட்டு கட்டு போட்டு விடுறேன். ஒரு 3 டேஸ் பார்க்கலாம். ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்குது, பெயின் அதிகமாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்க வேண்டியது இருக்குமா? என்ன டாக்டர் நீங்கள் இந்த சின்ன அடிக்கு போய் எக்ஸ்ரே ஸ்கேனு அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எக்ஸ்ரே எல்லாம் பெரிய வார்த்தை இல்லைம்மா. இப்போ அது நார்மல் ஆயிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே நிமிஷம் உள்ளே அடிபட்டிருக்கா இல்லையான்னு ஃபோட்டோ எடுத்து பார்த்துருவோம். ஐயோ அம்மா, டாக்டர் பயங்கரமாக வலிக்குது டாக்டர். தாங்க முடியல டாக்டர். ரொம்ப எரியுது டாக்டர். நெருப்பில் அடிபட்ட மாதிரி இருக்கு டாக்டர். அவ்வளோதாம்மா, அது ஸ்வெல்லிங் இருக்கு இல்லையா, அதனால அந்த இடத்துல தேய்க்கும் போது உங்களுக்கு பெயினாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணி கட்டி போட்டாதான் 3 நாளில் அந்த ஸ்வெல்லிங் சரியாகும். சரியா? என்ன டாக்டர் இது 3 நாள்னு சொல்கிறீங்க? வீட்டில் 1008 வேலை இருக்குது. எப்படி நான் தனியாக இந்த இதில் பண்ண முடியும்? நான் என்னமா பண்ண முடியும்? நீங்கள் ஸ்டெப்ஸில் நடந்து வரும்போது பார்த்து ஜாக்கிரதையாக வந்திருக்கணும். அடிபட்டதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தால் தானே காலில் சரியாகும். அதான் உங்கள் பொண்ணு இவ்வளோ பசங்க இருக்காங்களே, எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை சொன்னால் செய்ய போகிறாங்க. ஏன் டாக்டர் நீங்கள் வேற? என் பொண்ணு இந்த பக்கம் இருக்கிறத தூக்கி அந்த பக்கம் வெயின்னு சொன்னாலே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவா. 3 நாள் எல்லா வேலையும் அவளா செய்ய போறா. இந்த காலை வச்சுட்டு நானே தான் டாக்டர் பண்ணணும். நோ 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 நோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்கம்மா. நீங்கள் ரெஸ்ட் கொடுத்தாதான் உங்கள் கால் சரியாகும். இல்லாட்டி 3 நாளுங்கிறது 3 மாதம் கூட ஆகலாம். ஒரு நிமிஷம் அப்படி அசையாமல் இருங்க. டெம்பரேச்சர் எதுவும் இல்லை, ஃபீவர் எல்லாம் இல்லாதனால பெருசாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் 3 டேஸ்க்கு உங்களுக்கு பெயின் கில்லர் மட்டும் கொடுக்குறேன். காலையில் 1, மத்தியானம் 1, சாயந்தரம் 1ன்னு பெயின் இருந்தாலும் இல்லாட்டி இதை போட்டுக்கோங்க. 3 நாளில் கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். ஓகே தானே? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் யாராவது பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க கிட்ட சொல்லி லஞ்ச் டின்னர் எல்லாம் பண்ணித்தர சொல்லிடுங்க. சரியா? என்ன டாக்டர் நீங்கள் ஏதோ ஒரு நேரம்னா பரவாயில்ல, 3 நேரத்துக்கும் பக்கத்து வீட்டுக்கா போக சொல்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? ஆண்டி, நீங்க எதுக்கு ஆண்டி வர்றீங்க? நான் தான் இருக்கேன்ல. எங்க பெரியமா சமைச்சு தந்தாங்கன்னா நான் உங்களுக்கு நேரத்துக்கு நானும் பண்டி அண்ணாவும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துறோம். டே சிண்டு, ரொம்ப தேங்க்ஸ்டா. பாத்தியாடி நான்சி, உன் பேச்சை கேட்டு இவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடணும்னு சொல்லிட்டேன். நியாயப்படிக்கு உங்கள் அப்பா வந்தோடனே அவர்கிட்ட சொல்லி உன்னை தாண்டி ஹாஸ்டலில் கொண்டு போய் விடணும். வர வர நீ ரொம்ப குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆண்டி, எனக்கு உங்க மேலையெல்லாம் கோபம் இல்ல. நான்சி அக்கா வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணினேன். நீ கவலையே படாதடா சிண்டு. அடுத்த மாசமே நான்சியை உங்கள் ஸ்கூல் ஹாஸ்டல்லையே கொண்டு போய் விட போகிறேன். 6 மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு வந்தா போதும். அம்மா, ஃபர்ஸ்ட் அவனை ஹாஸ்டலில் விடணும்னு சொன்னீங்க, இப்போ என்ன விடணும்னு சொல்றீங்கம்மா? சின்ன பசங்களை ஏமா மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பசங்கன்னு இருந்தால் குறும்பு பண்ண தானே செய்வாங்க. ஓகேம்மா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல்ல. இதுக்கடையில் ரொம்ப பெயின் தாங்க முடியலன்னா தயவு செஞ்சு கிளினிக்கு வந்துருங்க. ஓகே? 3 டேஸ் கழிச்சு நானே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சிஸ்டர், கிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம நேராக கிளினிக்கு போகலாம். அங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.